வணக்கம். நாமக்கலுக்கு அப்புறம் அடுத்தது எங்கே ஈவெண்ட் போடலான்னு கேட்டேன். என் டீம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு வேலூருக்கு போங்கன்னு. வேலூரில் வந்து ஆக்சுவலி எங்களுக்கு ஓல்டு ஃபேமிலி கனெக்ஷன். வேலூரில் தான் எங்கள் அப்பா உருஸ் காலேஜில் படித்தார். அந்த வேலூரில் ஈவெண்ட் போடுறேன்னு நினைக்கிறச்ச எனக்கு பெருமையாக இருக்குது. ஜூலை 20 21 2 நாள் ஈவெண்ட்டு வேலூரில் இருக்கும். யாரெல்லாம் வேலூருக்கு வந்து என்னை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் ஜிமெயில் ஐடி இருக்குது, அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் ஹெல்ப் பண்ணுவாங்க. கொஞ்சம் சீக்கிரமே பண்ணிவிடுங்க. நாமக்கல் என்ன ஆயிடுச்சுன்னா லாஸ்ட் மினிட்ஸில் நிறைய பேரை நாங்கள் இல்லைன்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ மெயில் அனுப்புங்க, நம்பர் அனுப்புங்க. எங்கள் டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி மார்க்கெட் மேலேயும் கீழியும் போயிட்டுருக்கு. என் மேலேயும் கீழியும்னா நெகட்டிவ் போச்சான்னு எனக்கு தெரியாது. கார்த்தால 54 பாயிண்ட்டை ப்ளஸில் பார்த்தது இப்போ நான் பேச ஆகியதுக்குள்ளே 25 பாயிண்ட் ப்ளஸில் ஆயிடுச்சு. பேங்க் நிஃப்டி 130 பாயிண்ட் ப்ளஸில் ஓப்பன் ஆனது. ஆல்மோஸ்ட் 80-90 பாயிண்ட்ஸில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கோல்டு 20 ரூபா கரெக்டாக இருக்குங்கிறாங்க. பட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கோல்டு ஏறி இருக்குது. ஸோ கோல்டோட ட்ரெண்டும் ரொம்ப ஃபர்மாக இருக்குது. 20லேருந்து 50 ரூபா இந்த சைடு அந்த சைடு போகுது. அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் இந்த இயர் எண்டு வந்ததுன்னா கோல்டு திரும்பி ஏற ஆரம்பிக்கும். இப்போ அமெரிக்காவில் என்ன பெரிய இஷ்யூ ஓடிட்டுருக்குன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எப்போ கட் பண்ணுறது, செப்டம்பரா டிசம்பரான்னு. அது பற்றி இன்னும் கிளாரிட்டி நம்மளுக்கு வரல. டேட்டா பாயிண்ட்டு வர தான் நம்மளுக்கு தெரியும். சில டேட்டா பாயிண்ட் நெகட்டிவாக வந்ததுன்னா சில டேட்டா பாயிண்ட் பாசிட்டிவாக வருது. நேற்று திரும்பி இந்த ஏஐ ரேலி மார்க்கெட்டை தூக்கிட்டு போயிட்டே இருக்குது. அடுத்த வருஷம் $1 trillion வேல்யூவேஷன் வரும் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். ஆனால் டிஎஸ்எம்சியோட $1 trillion வேல்யூவேஷன் நேற்றே வந்துருச்சு. ஸோ நம்ம சொல்லி டிஎஸ்எம்சி கன்சிடர் பண்ணவங்களுக்குலாம் நல்ல ரிசல்ட்டு. அந்த கம்பெனி வந்து லேட்டஸ்ட் டு ஜாயின் $1 trillion கம்பெனி. மார்க்கெட் இன்னும் நேரோ ஆகிட்டே இருக்குது. அமெரிக்காவில் இன்னும் மேலே போயிட்டே இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு நியூஸு. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் டவ் நெகட்டிவில் இருந்தது. பட் நாஸ்டாக்கும் S&P 500 அப்பில் இருந்தது. இது கம்ப்ளீட்டாக ஏஐ டாமினேட்டட் ரேலி. அடுத்தது ரிலையன்ஸ் ரீட்டைலை பற்றி ஒரு பெரிய நியூஸு. ரிலையன்ஸ் ரீட்டைல் என்ன சொல்கிறாங்க, இப்போ நாங்கள் டிஆர்ஆ பண்ணோம், இப்போ விர்ன்னு ஒன்று கன்சியூமர் குட்ஸ் பண்ணோம், நாங்கள் எல்லாமே பண்ணுறோம். நாங்கள் அப்புறம் கேம்பகோலாவுக்கு காம்படிஷனாக கேம்பகோலாவை இறக்கி விட்டோம். இண்டிபெண்டன்ஸ்னு ஒரு பிராண்டை லான்ச் பண்ணோம். இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, டெக்காத்லான்னு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷோரூம் எல்லா மேஜர் மெட்ரோஸ்லேயும் வந்திருக்கு. எல்லா ஸ்போர்ட்ஸ் குட்டும் இருக்குது. அவங்க சைனாலேருந்து மேனுஃபேக்சர் பண்ணி அவங்க ஓன் பிராண்டையும் விற்கிறாங்க, மற்றவங்க பிராண்டையும் விற்கிறாங்க. ஸோ அந்த டெக்காத்லன் பிராண்ட் மாதிரி நாங்களே ஒரு பிராண்டு க்ரியேட் பண்ணி எல்லா இடத்துலையும் அவங்களோட கம்பீட் பண்ண போகிறோம். அதில் எல்லா பிராண்டும் இருக்கும், எங்கள் ஓன் பிராண்டும் இருக்கும்னு. என்னை பொறுத்த வரைக்கும் ரிலையன்ஸ் ரீட்டைல் வந்து ஸ்ட்ரெச்சிங் இட் செல்ஃப் டூ தின்னு. பட் எனிவே அது வந்து எப்போ மூணு கம்பெனியாக பிரிகிறதோ அன்றைக்கி தான் நம்மளுக்கு ரியல் வேல்யூ தெரியும். ரிலையன்ஸ் ரீட்டைல் தனியாக போகணும். ஆல்ரெடி நேற்றுலேருந்து என்ன ட்ரெண்டாக இருந்ததுன்னா, பாய்காட் ட்ரை அப்படின்னு போட்டு ஜியோவை ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருந்தது. ஏன்னா ஜியோ வந்து 20% அவங்க வந்து டாரிஃபை ஏற்றிருக்காங்க. அதனால இந்தியா ஃபுல்லாக அதுக்கு அகேன்ஸ்டாக ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. இது ஃபுல்லாக வந்து 35,000 கோடி அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் போகும் அப்படின்னு கிளப்பி விட்ருக்காங்க. அவ்வளோ தூரம் போகாது. என்ன ஆகும்னா, நிறைய பேர் வந்து யார் 2-3 லைன் வச்சுருக்கிறவங்க சில லைனை டிஸ்கண்டினியூ பண்ணிவிடுவாங்க. இதில் ஜியோ மட்டும் டாரிஃப் ஏற்றல, ஏர்டெல்லும் முன்னாடியே டாரிஃப் ஏற்றிட்டாங்க. ஸோ அது அவங்களுக்கு இப்போதைக்கு ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டியாக இருக்குது. ரிலையன்ஸ் ரீட்டைல் வந்து தனியாக பிரிஞ்சு ஒரு கம்பெனியாக என்னைக்கு போகுதோ அன்றைக்கி தான் ஆக்சுவலாக என்ன நடக்கிறதுங்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்போதைக்கு ஒன்றுத்துலேருந்து ஒன்று எடுத்து பணத்தை போடுறதுனால பணம் எக்ஸாக்டாக எங்கே போகுதுங்கிறது கிளியராக தெரியல. அது ஒரு பிளாக் பாக்ஸாக இருக்குது. பட் ஓவராலாக வேல்யூவேஷன் ஏறிட்டே போயிட்டுருக்கு ரிலையன்ஸில். நம்ம என்றைக்கோ ஒரு நாளைக்கு கன்சிடர் பண்ணது அது அப்படியே இருக்கட்டும். ஏன்னா பிளாக் பாக்ஸ் தெரியாத போது கை சுட்டுக்குச்சுன்னா கஷ்டம். அடுத்தது எல்என்டிக்கு லார்சன் அண்ட் டியூப்ரோக்கு நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியாவில் ஆர்டர்ஸ் கம்மி. அவங்களுக்கு போன வாரமே அராம்கோவில் ஒரு பெரிய ஆர்டர் வந்தது அப்படின்னு சொன்னேன். அது ஒரு ஆயில் அண்ட் கேஸ் ப்ராஜெக்ட். இன்றைக்கி மிடில் ஈஸ்டில் வந்து ரெனியூபிள்ஸ் எனர்ஜியில் சோலார் பிவி பிளான்ட்டை ஒன்றுக்கு $multi-billion ஆர்டர் கிடச்சிருக்கு. இதுவும் மிடில் ஈஸ்ட் கம்பெனி தான். ஸோ இப்போ எல்என்டி வந்து இந்தியாவில் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிற எல்லா ப்ராஜெக்ட்ஸும் மிடில் ஈஸ்ட் அண்ட் ஆஃப்ரிக்காவில் புஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதே கிளியராக ஏஎம் நாயக் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னது தெளிவாக தெரியுது. தட் இந்தியாவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்னு.
ஸோ எல்என்டி வந்து இதுக்கு போயிட்டாங்க. வெஸ்டர்ன் ஏஷியா, மிடில் ஈஸ்ட்லேயும் ஆஃப்ரிக்காலேயும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. இப்போ வந்து 2வது பெரிய ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஆர்டர் புக்கு. இதுவும் மிடில் ஈஸ்டில் தான் எடுத்திருக்காங்க. இது வந்து பெரிய டெவலப்மெண்ட்டு. தட் இஸ் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி. இந்தியாவில் பெருசாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ண முடியாமல் வெளிநாட்டில் போய் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணிகிட்ருக்காங்கங்கிறது ஒரு பெரிய நியூஸு. இந்த நிஃப்டியோட ரைஸ் வந்து ஒரு 1000-2000 பாயிண்டோட கேப் ஆகிடும். ஏன்னா இதுக்கு மேலே நிஃப்டி ரைஸ் ஆகணும்னா பேங்க் நிஃப்டி ஏறணும். பேங்க் நிஃப்டி ஏறணும்னா பேங்க் ப்ராஃபிட்ஸ் ஏறணும். பேங்க் ப்ராஃபிட்ஸ் ஏறணும்னா அவங்களால லிவரேஜ் ஜாஸ்தி பண்ண முடியணும். லிவரேஜ் ஜாஸ்தி பண்ணணும்னா லோ காஸ்ட் டெபாசிட்ஸ் அவங்களுக்கு வேணும். லோ காஸ்ட் டெபாசிட்ஸுங்கிறது நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கிற பணம் அது ஏற மாட்டேங்குது. அதே சமயத்தில் வெறும் 6% டெபாசிட் போட்டு ரீட்டைல் டெபாசிட்டும் வரமாட்டேங்குது. அதனால தான் வந்து தே ஆர் புஷ் டுவர்ட்ஸ் ஹை காஸ்ட் டெபாசிட்டு. இதுக்கு விலைவாசியும் ஒரு காரணம். அதனால் அர்பன் ஏரியாவில் இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. இந்த ப்ராப்ளம்னால லெண்டிங்கையும் புஷ் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் நேற்று நான் சொன்ன மாதிரி ஒரு போர்ஷன் ஆஃப் தி லோன் புக்கை விற்கலாமான்னு பார்க்குறாங்க. இன்னும் அதே சமயத்தில் ஃபெடரேஷன் ஆஃப் ஆட்டோ டீலர்ஸ் அசோசியேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய பேங்க்ஸ் வந்து கார் லோன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஃபார்மை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க, சிபில் ஸ்கோர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் கொடுப்பாங்க. முன்ன காலத்தில் ஈஸியாக லோன் கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ லோன் கொடுக்கறத நிறுத்திட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கு எதுக்கு நான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன்னா, ஃபெடா சொல்கிறதும் இவங்க சொல்கிறதும் ரெண்டும் டேலி ஆகுது. இந்த டேலிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப கிளியராக தெரியுது. தட் இஸ் நியூஸ் வந்து லெண்டிங்கை இவங்க ஸ்லோ டவுன் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியுது. இப்போ லெண்டிங் ஸ்லோ டவுன்னா பாட்டம் ஆஃப் த பிரமிட் இருக்கிறவனுக்கு தான் லெண்டிங் ப்ராப்ளம் வராது. நான் ஃபோன் பண்ணி கேட்டால் பேங்க் எனக்கு லோன் கொடுப்பான், எனக்கு லோன் வேண்டாம். எப்போதுமே ஜான் மெய்னார்டின்னு சொன்ன மாதிரி பேங்க் வந்து யாருக்கு பணம் தேவையில்லையோ அவனுக்கு தான் லோன் தரேம்மா, யார் ஆக்சுவலாக பணம் தேவையோ அவனுக்கு லோன் கொடுக்க மாட்டான். இந்த சுச்சுவேஷனில் யாருக்கு பணம் தேவை இருக்கோ அவனுக்கு லோன் கொடுக்கறது கஷ்டம். இதை இன்னும் அழகாக அவர் சொல்லுவார். நன்னா வெதர் இருக்கும்போது பேங்கர் கொடை வேணுமான்னு கேட்பான், அதே கொட்டுற மழை இருக்கிறச்ச கொடை கொடுக்க மாட்டான். ஸோ இது வந்து கிரெடிட் க்ரோத் அஃபெக்ட் ஆகுங்கிறது கிளியராக தெரியுது. அண்ட் கிரெடிட் க்ரோத் அஃபெக்ட் ஆச்சுன்னா ஓவரால் இந்தியாவோட எக்கானமி அஃபெக்ட் ஆகுங்கிறதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. ஸ்லோயிங் டவுன் இருக்கும். அதனால் இப்போ வந்து கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஜிஎஸ்டி ஃபிகர்ஸை நாங்கள் இனிமேல் பப்ளிஷ் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. அதுக்குன்னு ஒரு தியரி வேறு இருக்குது. ஆக மொத்தம் ஜிஎஸ்டி ஃபிகர்ஸை இனிமேல் கவர்மெண்ட் பப்ளிஷ் பண்ண போகிறதில்ல. இது வந்து இன்னொரு டெவலப்மெண்ட்டு. ஆல்ரெடி வந்து எஃப்எம்சிஜி கம்பெனிஸ்லாம் ரூரலில் கொஞ்சம் மார்க்கெட் ஏறுறதுன்னு சந்தோஷப்படுறதுக்குள்ளேயே அர்பன் ஏரியாஸில் மார்க்கெட் சிங்க் ஆகிடுச்சு. திரும்பி யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. ஷிங்க்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது படுத்துறது. தட் இஸ் பேக்கெட்டை கம்மி பண்ணாலும் வாங்கிறதுக்கு காசு இல்லையா, இல்லை ஏன் வாங்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரில. பட் அர்பன் ஏரியாவில் எஃப்எம்சிஜியில் ஒரு ஸ்லோ டவுன் இருக்குது அப்படிங்கிற நியூஸு வந்திருக்கு. டெஃபினட்டாக கோல்டோட ரேட் ஏற ஏற கோல்டு சேல்ஸ் அடிப்படும். அது கல்யாண் ஜுவல்லர்ஸ் பிஸ்னஸ் அப்டேட்லேயும் பார்த்தோம், டாட்டாவோட டைட்டன் பிஸ்னஸ் அப்டேட்லேயும் பார்த்தோம். அதனால தான் டைட்டனை நேற்று அடித்தாங்க. டைட்டன் 2800 கீழே போச்சுன்னா நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ கோல்டு சேல்ஸு ஓவராலாக ஸ்லோ டவுனுங்கிறது இந்த 2 பெரிய கம்பெனிலையும் தெரியுது. பட் இதெல்லாம் இப்போதைக்கு கன்சிடர் பண்ணுற ரேஞ்சில் இல்லை. அடுத்தது வந்து பெரிய டெவலப்மெண்ட், நெஸ்லேயோட ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து பழைய ஓல்டு எக்ஸிஸ்டிங் ரேட்லேயே ராயல்ட்டி கொடுக்கலாம் அப்படின்னு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. மேனேஜ்மெண்ட் என்ஹான்ஸ் ராயல்ட்டி கேட்டாங்க, என்ஹான்ஸ் ராயல்ட்டி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த கான்ட்ரவர்சி அதோட முடிஞ்சுது. ஹல்திராமை யார் வாங்குவாங்கன்னு பார்த்துட்டு இருந்தோம். முதல்ல டாடா கன்சியூமர் வாங்க தான் இருந்தது, அப்புறம் ஐடிசினாங்க, அப்புறம் இன்னொரு கம்பெனி பேசிச்சு. கடைசியில் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ப்ரைவேட் ஈக்விட்டி ஃபார்ம் பிளாக்ஸ்டோன் வந்து வாங்க போகிறாங்கன்னு 70,000 கோடி வேல்யூவேஷன் கேட்குறாங்களாம் ஃபேமிலி. 70,000 கோடிங்கிறது நியர்லி $9 பில்லியன். இந்த டீல் கோ த்ரூ பண்ணால் இட் வில் பிகம் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ப்ரைவேட் ஈக்விட்டி அக்விசிஷன். பட் இதில் எவ்வளோ அக்வயர் ஆகுங்கிறது பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. இது வந்து ஒரு பெரிய லார்ஜ் ஃபேமிலி. இந்த லார்ஜ் ஃபேமிலியில் வந்து யாருக்கு எவ்வளோ போகுங்கிறது தெரியல. சில ப்ரமோட்டர்ஸ் வந்து 51% கொடுத்தா போகிறோம், 49 நம்ம ரீட்டைன் பண்ணிக்கலான்னு. சில ப்ரமோட்டர்ஸ் 76ங்கிறாங்க. பிளாக்ஸ்டோன் வுட் லைக் 76, ஏன்னா அப்போனா போர்டு கண்ட்ரோல் கம்ப்ளீட்டாக அவங்கள்ட்ட போயிடும். ஸோ இந்த டீலை வந்து நம்ம ரொம்ப க்ளோஸ் குவார்ட்டர்ஸில் வாட்ச் பண்ணுவோம். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப ஹையாக இருக்கும்போது
இது மாதிரி ஒரு டீல் நடக்கிறதுங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். டாடா மியூச்சுவல் ஃபண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களோட ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸில் நாங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்கோம். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கண்டினியூ ஆகும். பணம் ஓவராக கொட்டுறது எங்களால் மேனேஜ் பண்ண முடியல. அதனால் டாட்டாவில் ஸ்மால் கேப் ஃபண்டை நாங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு தான் கண்டினியூ பண்ணுவோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாரு. அதே சமயத்தில் இந்தியா நிஃப்டி டூரிசம் ஃபண்டு அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ண போகிறோங்கிறாங்க. இது பேசிக்லி இந்தியன் ஹோட்டல், ஐடிசி ஹோட்டல்ஸ் இது மாதிரி கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும். வேறு என்ன மாதிரி கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறத நம்ம ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்டில் தான் பார்க்கணும். நிஃப்டி டூரிசமில் என்னென்னா இருக்குதுன்னு பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இது மாதிரிலாம் ஃபேன்சி செக்டர்ஸில் போய் மாட்டிக்கிறதுல அர்த்தம் கிடையாது. இது மியூச்சுவல் ஃபண்டோட வந்த அப்டேட்டு உங்களுக்கு சொல்லிட்டேன். ஹியூண்டாயோட ஐபிஓ வரப்போகுது. ஆனால் ஹியூண்டாயோட ஐபிஓ வர சமயத்தில் ஒரு திடுக்கிடும் செய்தி என்னன்னா, அவங்களோட மார்க்கெட் ஷேர் லூஸ் பண்ணுறாங்க. ஈவன் மாருதி கூட மார்க்கெட் ஷேர் லூஸ் பண்ணுறாங்க. 70% கிட்ட இருந்தது ஒரு காலத்தில் மாருதி 20 வருஷத்துக்கு முன்னாடி மார்க்கெட் ஷேரு. இப்போ அது 40க்கு வந்துடுச்சு. பட் ஈவன் 40%ங்கிறது பெரிய மார்க்கெட் ஷேர். மீதி 60% ஃப்ராக்மெண்ட் ஆகிருக்கு. அந்த ஃப்ராக்மெண்ட்டில் ஹியூண்டாய் கிளியர் செகண்டாக இருந்தாங்க. இப்போ லேட்டஸ்ட் மந்த் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ஹியூண்டாய் 13.5%, டாட்டாஸ் 13.2%, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா 12.5% ஆகிடுச்சு. ஸோ அந்த ரெண்டாவது பொசிஷனுக்கு இந்த 3-வே ஃபைட் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. சில மாதங்களில் வாகன் சேல்ஸ் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆனதை பார்த்தீங்கன்னா டாட்டா ஹியூண்டாய்க்கு மேலே இருக்காங்க. அவங்களோட அப்ஜெக்டே மார்க்கெட் ஷேரை 20% ஆகணும் 2030க்குள்ளே. அதுக்கு அட்ரஸபிள் மார்க்கெட், அதாவது டோட்டலாக 100% அட்ரஸபிள் மார்க்கெட் இருந்ததுன்னா அதில் 56% தான் எங்கள்கிட்ட அட்ரஸபிள் மார்க்கெட் இருக்குது. அதை 80% ஆக போகிறோன்னு டாட்டா சொல்கிறாங்க. ஸோ டாட்டா சார் ரிலண்ட்லெஸ்ஸாக மார்க்கெட் ஷேர் பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதே சமயத்தில் ஜேஎல்ஆர் சேல்ஸ் வேர்ல்டு வைடு சூப்பராக இருந்திருக்குங்கிறது நியூஸ் வந்திருக்கு. ஹோல்சேல் சேல்ஸு அண்ட் ரீட்டைல் சேல்ஸு ஜேஎல்ஆரில் ரொம்ப நடந்தது. ஆனால் பேசஞ்சர் வெஹிக்கிள் இந்தியாவிலேருந்து கொஞ்சம் எக்ஸ்போர்ட் ஆகுது, அது அடி வாங்கியிருக்கு. அதே சமயத்தில் கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸு நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. குளோபலி 6% டோட்டலாக ஏறி இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு குவார்ட்டர் அப்டேட்டு டெஃபினட்டாக நல்லா இருக்கும் டாடா மோட்டார்ஸ்க்குங்கிறதுல மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. ஹியூண்டாய் ஐபிஓக்கு முன்னாடி ப்ரெஷரில் இருக்கும். டெஃபினட்டாக தேர் வில் பி ஹியூஜ் மார்க்கெட் ப்ரெஷர். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது ரிலையன்ஸில் என்ன அப்டேட்டுன்னு. லார்சன் அண்ட் டியூப்ரோ அதுதான் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி. அவங்களால இந்தியாவில் ஆப்ரேட் பண்ண முடியலன்னு அவங்களே சொல்கிறாங்க. டிஎஸ்எம்சி நம்ம கன்சிடர் பண்ணது நல்லா பண்ணியிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் டியூரிங் தி கோர்ஸ் நீங்கள் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இறங்கியிருந்தால் நீங்கள் கன்சிடர் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. கன்சிடர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். வணக்கங்க. இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம். கீழே இதை ட்விட்டர் ஐடி வரும். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும். அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும். ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.